சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை காமராஜர் சாலையிலிருந்து நமது செய்தியாளர் பாவேந்தர் கூறும் தகவல்களை கேட்டு பெறலாம். பாவேந்தர், காமராஜர் சாலையில் இப்பொழுது இருக்கிறீங்க. நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில் இப்போ சென்னை காமராஜர் சாலை எப்படி இருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குங்க. நிச்சயமாக. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் சரியாக நள்ளிரவிலிருந்து மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மிதமான மழை என்பது பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் தண்ணீர் தேங்காமல் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவை பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றிலிருந்தே மிதமான மழை பெய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் காமராஜர் சாலையில் நிற்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை பெரும்பான்மையான இடங்களில் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் காமராஜர் சாலையிலையும் மிதமான மழை பெய்து வரக்கூடியது. இந்த நேரத்தில் தற்போது நாம் நேரில் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலையில் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கை சாதாரண நாட்கள் நூற்றுக்கணக்கானோர் இருப்பாங்க. ஆனால் இப்போது வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சிகள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் மட்டும் மழை இல்லாத சூழல் இருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று கருமேக மூட்டத்துடன் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் காலையில் இருந்தே இந்த பகுதிகளில் மழை பெய்யுமா என்கின்ற எதிர்பார்ப்போடு மக்கள் ரெயின்கோட் மற்றும் குடைகளோடு நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சில நாட்களாக சுட்டெரித்து வந்த நிலையில் சில இடங்களில் கோடை மழையும் காணப்பட்டது. இந்த சூழலில் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் என கத்திரி வெயில் தொடங்கியது. பொதுவாக அக்னி நட்சத்திரம் காலகட்டத்தில் தமிழகத்தில் வெயில் பார்த்திங்கன்னா உக்கிரமாக இருக்கும். அந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் கோடை மழையும் பெய்து வந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாளிலிருந்தே சில நகரங்களில் மட்டும் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இனிவரும் நாட்களிலும் தமிழகத்தின் மழை பொழிவு அதிக பெய்ய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக சென்னை மற்றும் சென்னை புறநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த மழை நேரத்திலையும் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் நடைபயிற்சி செய்து வந்த நடைபயிற்சினர் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. காலையில் இந்த மழையில் அவங்க எப்படி நடைபயிற்சி செய்தாங்க, இந்த மழை சூழலில் நடைபயிற்சி செய்யும்போது எப்படி இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டு போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வழக்கமாக நீங்கள் எந்த நேரத்துக்கு நடைபயிற்சிக்கு வருவீங்க? இப்போ எப்படி இருக்குது? ஒரு 5:30க்கு நான் மார்னிங் வாக்கிங் வந்துடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா சடன்லி கொஞ்சம் மழை ட்ரிஸ்லிங்காக இருக்குது. அதனால் ஒரு 6 மணி ஆச்சு. இல்லாட்டி 5:30க்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ வெயில் இல்லை, அதனால் வாக்கிங் வந்தோம். பட் வித்து கொடையினால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. சம்மர் சீசனில் மழை பெஞ்சது ப்ளசன்ட் கிளைமேட். வழக்கமான நாட்களில் இந்த நடைபயிற்சி மேற்கொள்வதும் இப்போ மழை காலம் இந்த மிதமான சூழலில் இந்த தென்றலோடு சேர்ந்து நம்ம நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது எப்படி இருக்குது அந்த தருணம்? இதுதான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. ரெயின் கூட மிதமாக தான் இருக்குது, விட்டு விட்டு பெய்யுது. அதனால் வாக்கிங் ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆளுங்க இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லாட்டி நிறைய ஆளுங்க அந்த 5:30க்கு நிறைய ஆளுங்க பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியல. சென்னையில் இந்த கோடை காலங்களில் வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருந்த சூழல் பார்க்க முடிந்தது. தற்போது குளிர்ந்த காற்றோடு காலையில் நடைபயிற்சி செய்கிறவங்களும் கூடுதலாக வரக்கூடிய காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாம் என்று சென்னை வாசிகளும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மிதமான மழையின் காரணமாக சென்னையில் சுற்றியும் பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்று வீசுவதனால் சென்னை மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. சென்னை காமராஜர் சாலையிலிருந்து மழை குறித்த தகவல்களை நேரடியாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாவேந்தர்.